புதுச்சேரி அரசு இளங்கோ அடிகள் மேல்நிலைப் பள்ளியில் புத்தகப்பை இல்லா தினத்தில் மின்னலினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் மின்னலினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் விழிப்புணர்வை சக மாணவர்களுக்கு அறிவியல் விளக்கங்களுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 9 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் குழுவாக ஒன்றிணைந்து இன்று பள்ளியில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் செயல் விளக்கங்களை தங்களுடன் பயிலும் பிற மாணவர்களுக்கு செய்து காட்டினர். பல்வேறு சூழ்நிலையில் மின்னல் மனிதர்களை எவ்வாறு தாக்குகிறது என்பதனை விளக்க அனிமேஷனுடன் கூடிய பவர் பாயிண்ட், அதேபோன்று மின்னலும் இன்னலும் எனும் தலைப்பில் நாடகம், விவாதம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து இடி மின்னல் விழிப்புணர்வு வினாடி வினா நடத்தி வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். லைட்னிங் ஃபெட்டாலிட்டிஸ் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது, அதாவது மின்னலினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பது, குறைப்பது. இதை மாணவர்களிடையே எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான். மாணவர்கள் இதை படிக்கிறாங்க. லைட்னிங் அரஸ்டார் படிக்கிறாங்க, லைட்னிங் ராட் படிக்கிறாங்க, வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் படிச்சிருக்காங்க, காஸ் விதி படிச்சிருக்கிறாங்க. இவைகளையெல்லாம் வைத்து ஒரு செயல் விளக்கமாக மாணவர்களை வைத்தே மாணவர்களுக்கு செயல் விளக்கமாக இன்று நாங்கள் செய்ய வச்சோம். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மாணவர்களுக்கு அது சென்றடைந்திருக்கிறது. அதாவது ஆண்டுதோறும் இந்தியாவில், நம்ம நாட்டில் நிறைய பேர் மின்னலில் உயிரிழக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, விழிப்புணர்வு இல்லை. நிச்சயமாக இந்த புத்தகப்பை இல்லா தினத்தில் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்த திறன், நாங்கள் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி, வியூகம், இதன் மூலமாக மாணவர்கள், எங்களது மாணவர்கள் இந்த ஒரு விழிப்புணர்வை அவர்களுடைய குடும்பத்திலும் அவருடைய நண்பர்களிடத்திலும் நிச்சயமாக கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்படி அந்த காய்கறி அம்மா ஓப்பன் ஸ்பேஸில் நடந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மின்னல் தாக்குது. அது எப்படின்றது எங்கள் சார் எங்களுக்கு ஓப்பனாகவே எல்லோரும் முன்னாடியும் சொல்லி காமிச்சாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது. நான் கூட வெளில போயிட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மழையில் ஆசைப்படுவேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, வெளில போயிட்டுலாம் விளையாடக்கூடாது. மின்னல் மரத்தில் இருந்து தான் நம்மளுக்கு தாக்குது. ஸோ நம்ம எல்லா பசங்களுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன்.